திருச்சிற்றம்பலம். நிறைய பதியங்களை பாட வேண்டும். அதனால சுந்தரர் பெருமான் எதற்காக அந்த தலங்களுக்கெல்லாம் சென்றார் என்பதை நாம் ஓரளவுக்கு அதை நினைந்து அந்த தலத்திற்கு நாம் ஒரு பாடலாவது பாடி நாம் இறை அருள் பெறுவோம். திருத்துறையூர் தலத்தை தொடர்ந்து சுந்தர பெருமான் திரு அதிகை வீரட்டானம் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு செல்கிறார். இந்த தலத்திலே அப்பர் சுவாமிகள் உழவார பணி செய்த தலம். அந்த தலத்திலே அப்பர் சுவாமியுடைய கைப்பட்டு அந்த உழவார பணி செய்த தலம். அந்த தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலினாலே நெரிப்பதற்கு அஞ்சுகிறார். அப்படி அந்த தலத்திற்கு உள்ளே செல்லாமல் இன்னைக்கும் அந்த தலத்துல அந்த மடம் இருக்கிறது. சித்தவட மடம் என்று சொல்லுவார்கள். அந்த மடத்திலே இரவு தங்குகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்பொழுது இறைவன் ஒரு முதியவராக அந்த மடத்திற்கு எழுந்தருளி அவருடைய தலையிலே அந்த திருவடி படும்படியாக படுக்கிறார். அப்படி அவர் திருவடி படும்படியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எப்படி மாணிக்கவாசகருக்கு திருவடி தீட்சை தந்தாரோ அப்படி திருவதிகை வீரட்டானத்திலே சுந்தரர் பெருமானுக்கு அந்த இரவு சுந்தரர் பெருமானுடைய தலையிலே அவருடைய திருவடி படும்படியாக திருவடி தீட்சையை கொடுக்கிறார். இதை உணராத சுந்தரர் பெருமான் முதியவரை இப்படி உம்முடைய கால் என் மீது படுகிறதே, இது அறிந்திலையோ என்று கேட்கிறார். அதற்கு இறைவன் மூப்பின் காரணமாக தெரியாமல் பட்டுவிட்டது என்று மீண்டும் மீண்டும் அவருக்கு அந்த திருவடி அவருடைய தலைமையிலே படும்படியாக படுக்கிறார். இறுதியாக சுந்தரர் பெருமான் அவரை கோபித்துக் கொள்ளுகின்ற பொழுது இன்னும் அறிந்திலையோ என்று கேட்டு அவர் மறைந்து போகிறார். அப்பொழுதுதான் அவருக்கு தனக்கு திருவடி தீட்சை கொடுத்தது இறைவன் என்று உணர்ந்து, இப்படி இறைவனை நான் அறியாமல் நான் அவரை இகழ்ந்து பேசிவிட்டேனே என்று வருந்தி பாடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடலை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்வோம்.
ஆசையால் வாழ்கின்ற அறிவிலானே ஆசையால் வாழ்கின்ற அறிவினாலே எம்மானே நெறிகளில பல வீரத்தானக்கு எம்மானி எரிகிடில பவர வீரனானது ஒருவானை இறை தேடும் நிகழ்வன் போல் இகழ்வன் யானே. இறை போலும் நிகழ்வன் போல்